வணக்கம். வாழ்வழிக்கும் விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம். விஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், தேங்காயை வச்சு எப்படி கணவன் மனைவி விஷயம் பண்ணுறது, காதலன் காதலி விஷயம் எப்படி பண்ணுறது, அதை நான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு சொன்னாங்க. அதனால நான் இப்போ அதை செய்முறையாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. தேங்காய் வாங்கிட்டு அதை குடுமியை பிச்சுருங்க. குடுமியை பிச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 3 கண்ணு மாதிரி வரும். அதில் ஏதாவது ஒரு கண்ணில் ஓட்டையை போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தேங்காயை ஓட்டை போட்டாச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்துடணும். இதில் இருக்க தண்ணியை வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் யாரும் இப்போ உங்கள் சொன்ன பேச்சு கேட்கணும். இப்போ மனைவிக்கு அடங்காத கணவன், கணவனுக்கு அடங்காத மனைவி, அவங்களுடைய முடி 2 பேரும் இல்லை 2 பேரோட சேர்ந்து 2 பேருடைய முடியையும் சேர்த்து நீங்கள் இந்த ஓட்டையில் வச்சிடணும். முடியை நல்லா உள்ளே சொருகிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால், அதாவது காய்ச்சாத பசும்பால் வாங்கிக்கோங்க. பசும்பாலை வாங்கி இதை ஃபுல்லாக ஊற்றி நிரப்பிட்டு இது மேலே நீங்கள் ஏதாவது திருநீரை வச்சு இப்போ அடைச்சிடணும். திருநீர் இல்லை சந்தனம், இந்த ஓட்டையை அடைச்சிடணும். திருநீர் இல்லாட்டினா சந்தனம், 2ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வங்களை நினச்சி நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மண் தொட்டி எடுத்துக்கோங்க. மண் தொட்டி எடுத்து அதில் கொஞ்சம் மண் நிரப்பிக்கங்க. நீங்கள் இப்போ சேர்த்து வச்ச முடி, பால் ஊற்றி வச்ச இதெல்லாம் நல்லா மனசார வேண்டிக்கிட்டு கணவன் மனைவி ஒன்று சேரணும், இல்லை பிரிஞ்ச காதலர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நல்லா மனசார வேண்டிக்கிட்டு இதை இந்த மாதிரி மண் தொட்டியில் மண்ணை கொட்டி இந்த தேங்காயை இதை வச்சு இதுக்கு மேலே ஒரு துளசி செடி வச்சிடணும். துளசி செடி வச்சு நல்லா மண்ணை போட்டு மூடிடுங்க. தேங்காயை இந்த மாதிரி மூடிட்டு இதை நீங்கள் வீட்டில் வச்சு தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வந்தாலே போதும். இந்த செடி வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் வளரும். எவ்வளோ தூரத்தில் கணவன் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, இல்லை காதலர்கள் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி, உங்களை தேடி உங்களோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் நீங்கள். அந்த அளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். சில பேர் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் நல்லா ஸ்பீடாக நடக்கணும் அப்படின்னா இந்த தேங்காய் எடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பெருமாள் கோயிலில் புதைக்கணும். பெருமாள் கோயில், கிருஷ்ணன் கோயில், இல்லை ஆண்டாள் கோயில், இந்த மாதிரி தனித்தனியாக இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு போய் புதைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா முருகன் கோயிலையும் புதைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிரிஞ்சு போன கணவன்மார்கள், இல்லை வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் உங்கள் கூட மறுபடியும் சேர்ந்து நல்லா அன்பும் அனுபவியமாக நல்லா வாழ்வாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை விட இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் நல்லா அன்போடும் பாசத்தோடும் உங்களை நல்லா கவனித்து பார்த்துக்குவாங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம். இதை பயன்படுத்தி எல்லாருமே நல்ல முறையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல பயனுள்ள தகவல்கள் இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் நிறையா சொல்லுவேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவரையும் சொன்னது பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் உங்களுக்கு அதிக பலன் அளிக்கக்கூடிய, இன்னும் இது வரைக்கும் யாருமே சொல்லாத பல அரிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எளிமையான முறையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம எப்படி வசியம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு 3 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இதை பிரிஞ்சு போன கணவன் மனைவி அவங்கள வசியம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரிந்த காதலர்களை வசியம் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி நல்ல முறையில் பயனடையலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தில் வசியம் அப்படின்னு எழுதிக்கோங்க. வசியம்னு எழுதிக்கோங்க. அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மோகனம், இந்த மாதிரி மோகனம்னு எழுதிக்கோங்க. அடுத்த எலுமிச்சம்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஆகர்ஷணம், ஆகர்ஷணம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வசியம், மோகனம், ஆகர்ஷணம் 3 எலுமிச்சம்பழத்தில் இந்த வார்த்தைகளை எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தில் பிரிஞ்சு போன கணவன் மனைவி, இல்லை வீட்டில் சண்டை போடுற கணவன் மனைவி, வீட்டில் ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசி தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இதை வச்சு மாமியார் மருமகளையும் நீங்கள் வசியப்படுத்திக்கலாம். யாரெல்லாம் உங்கள் கூட சண்டை போடுறாங்களோ இந்த 3 வார்த்தையை இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதி அவங்க சம்மந்தமான அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியோ, இல்லை இந்த மாதிரி முடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த எலுமிச்சம்பழத்தில் வச்சு இதையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி துளசி செடியை கீழே புதைச்சி வச்சிடணும். புதைச்சி வச்சுட்டு கொஞ்சம் பால் ஊற்றிடுங்க. துளசி செடிக்கு பால் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி புதைக்கிற எண்ணெய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு பால் ஊற்றி சூடம், கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணிவிட்டு இதை துளசி செடி கீழே புதைச்சிட்டிங்கனாலே போதும். அவங்க உங்களுக்கு வசியமாகி உங்கள் பேச்சை கேட்பாங்க. எவ்வளோ பெரிய ஜென்ம விரோதியாக இருந்தாலும் சரி,
அவங்க வந்து உங்ககிட்ட பாசமாக நடந்துக்குவாங்க, அன்பாக நடந்துக்குவாங்க. இது ஒரு எளிமையான பரிகாரம். அது மட்டும் இல்லை, இப்போ இதில் பேரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காதலர்கள் பேர், அதாவது இது நான் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காதலித்து பிரிஞ்சு போயிருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். புதுசாக காதலிக்கிறவங்களுக்கு அது வேலை செய்யாது. இப்போ இந்த வசியம்னு இருக்க இடத்துல மேலே என் காதலன் அல்லது என் காதலி அப்படின்னு எழுதிட்டு அவங்க பேர் எழுதிக்கலாம். என் காதலன் அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு வசியம் அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி என் காதலன் அப்படின்னு போட்டு காதலி அப்படின்னு போட்டு மோகனம். அதே மாதிரி என் காதலி என் காதலன் ஆகர்ஷணம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எழுதி நீங்கள் துளசி செடிக்கு கீழே புதைச்சி வச்சுட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இது 100% வேலை செய்யும். இதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியாக வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி புதுசாக ஒரு செம்பு வாங்கிக்கங்க. இந்த மாதிரி எழுதிட்டு அதை உள்ளே போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு அவங்களுடைய சம்மந்தப்பட்ட முடி ஏதாவது உள்ளே வச்சு, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெருமாள் கோயில் இல்லை முருகன் கோயில் அந்த குளத்துல போயிட்டு இதை அப்படியே அந்த குளத்துல அந்த செம்பை உள்ளே விட்டு தண்ணியை மூந்துங்க. தண்ணி ஃபுல்லாக மூந்துட்டு இதில் கொஞ்சம் துளசி இலை ஒரு 3 இலை இல்லாட்டினா ஒரு 5 இலை இதை அப்படியே போட்டுட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ உங்கள் ஊர் பக்கத்தில் அருகாமையில் உள்ள ஒரு விநாயகருக்கு அந்த தண்ணியை கொண்டு போய் விநாயகருடைய பாதத்தில் ஊற்றி எலுமிச்சம்பழத்தோடு சேர்த்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி பாதத்தில் ஊற்றிட்டு வந்துட்டிங்கனாலே எவ்வளோ பெரிய சண்டை போட்டு புரிஞ்சு போயிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. இது வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக வித்தை. இதை பயன்படுத்தி எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அன்பானதாகவும் அந்நுண்ணியமாகவும் நீங்கள் மாற்றி பயன்பெறலாம். இதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இல்லை என் கணவன் வசியமானால் மட்டும் போதும், இல்லை சில பேர் பார்த்திங்கன்னா என் கணவன் மோகனமாக மட்டும் என் மேலே மோகமாக இருந்தால் மட்டும் போதும், இல்லை என் கணவன் வெளியூரில் வேலை செய்வாங்க, அடிக்கடி வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னா அவங்கள ஆகர்ஷணம் பண்ணிக்கலாம், அடிக்கடி வந்து போகிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 3 சக்கரங்கள் இருக்குது. வசியம், மோகனம், ஆகர்ஷணம் அப்படிங்கிற இந்த 3 சக்கரம். இந்த மாதிரி தனித்தனியாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வசியத்துக்கு ஒரு சக்கரம், இல்லை மோகனத்துக்கு மட்டும் கணவன் மனைவி மோகனத்துக்கு மட்டும் ஒரு வசிய சக்கரம் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். இல்லை ஆகர்ஷணம், வெளியூரில் இருக்கவங்கள அடிக்கடி வர வைக்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்கரம். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரை நம்ம வசிய மோகன ஆகர்ஷணம் பண்ணுறோமோ அவங்க சம்மந்தமான முடி அல்லது அழுக்கு ட்ரெஸ் துணி காலடி மண் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த சக்கரத்தில் வச்சு நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ இது 3ல் வசியமாக இருந்தாலும் சரி, மோகனமாக இருந்தாலும் சரி, ஆகர்ஷணமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு 100% வேலை செய்யும். வளையல் வசியம் நிறைய பேர் என்னமோ வசியம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு புதுமையான முறை. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் வளையல் வாங்கிக்கோங்க. இது முழுக்க சிகப்பு கலர் வளையலுக்கு மட்டும்தான் நான் பண்ண சொல்லக்கூடிய இந்த வசியம் வேலை செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வசியம் செய்யக்கூடியது. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா மனைவிக்கு இந்த மாதிரி சிகப்பு கலர் வளையல் வாங்கி வசியம் பண்ணிக்கலாம். இல்லை காதலன் காதலிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா காதலிக்கு இந்த மாதிரி சிகப்பு கலர் வளையல் வாங்கி கொடுத்து நீங்கள் வசியம் பண்ணலாம். இல்லை அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா காதல் வசிய சக்கரம். வேணுங்கிறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இது முறைப்படி நீங்கள் காரிய தகட்டில் எழுதி சுத்தி பண்ணி அதுக்கான பூஜை முறையெல்லாம் பண்ணி நீங்கள் அதை வரைஞ்சிக்கிட்டாலே அதுக்கு உங்களுக்கு முழுசாக 100% உங்களுக்கு அது வேலை செய்யும். இதை எப்படி எந்திரம் எழுதுறது, எப்படி இதை சுத்தி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் உங்களுக்கு நான் போடுறேன். விருப்பம் உள்ளவங்க இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சி பயன்படுத்தி பயனடையலாம். இப்போ இந்த எந்திரத்து மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற வளையலை வச்சுட்டு நீங்கள் காதலிக்கிற ஆணோ பெண்ணோ 2 பேரும் சேர்ந்து எடுத்த புகைப்படம் இல்லை கணவன் மனைவி அவங்களுடைய புகைப்படத்தை உள்ளே வச்சிட வேண்டியது. இதை வச்சுட்டு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இதை நீங்கள் பண்ணணும். பௌர்ணமி நைட்டு ஃபுல்லாக இதை வச்சுருந்துட்டு காலையில் இதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கையில் மாட்டி விட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டினா காதலிக்கு மாட்டி விட்டாலும் சரி, அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. முழுசாக உங்களை நம்புவாங்க. சில பேருக்கு நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுசாக உங்களை நம்பி உங்கள் மேலே இன்னும் நல்லா அன்பு பாசம் எல்லாம் வரும். இந்த வளையல் அவங்க கையில் இருக்கும் தொட்டிக்கும் உங்களுடைய ஞாபகங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காதல் வசிய இயந்திரத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம். அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா வளையல் மட்டும் இல்லை, சிகப்பு நிற உடைகளும் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணலாம். சிகப்பு நிற சுடிதாரோ இல்லை சிகப்பு நிற புடவையோ
இந்த மாதிரி எது வேணாலும் இந்த சக்கரத்தை வரைஞ்சி அது மேலே வச்சு பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வசியமாயிருவாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா பூக்களும் வைக்கலாம். ரோஜாப்பூ எல்லாமே சிகப்பு ரோஜா இல்லை அரளிப்பூ இந்த மாதிரி பூக்கள்லாம் அதில் வச்சுட்டு மல்லிகைப்பூ வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் வச்சு அந்த பூக்களை கொண்டு போய் நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுத்தாலே போதும். அவங்க அதை தலையில் வச்சுக்கிட்டாலும் உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ மல்லிகைப்பூ நீங்கள் கொண்டு போய் கொடுத்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும் போதும் சரி, உங்கள் காதலிக்கு கொடுக்க போதும் சரி, இந்த வசிய சக்கரத்தினுடைய சக்தினால பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இன்னும் நிறைய அன்பு பாசம் எல்லாம் நல்லா நிறையா வரும். இன்னும் அவங்க கூட நல்லா மன நெருக்கமாகவும் இன்னும் அவங்க கூட நல்ல நெருக்கமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிய வித்தை. இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பயனடைஞ்சுக்கலாம். எல்லா மக்களும் இதை செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன்.